ஜெபம் பண்ண கடவோம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளின் திருவிருந்து ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய திருச்சமூகத்திலே நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் கூடி வரும் உம்மை ஆராதிக்கவும் உம்மோடு ஐக்கியம் கொள்ளும் அழைத்து கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என் மத்தியில் எழுந்தருளி அப்பத்தை பிற்கையில் தம்மை வெளிப்படுத்தி உம்முடைய அளவற்ற அன்பினாலும் கிருபையினாலும் எங்கள் ஒவ்வொருவரை நிறைத்து இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 27 பாடவும். அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன். கீதம் 27 பாடவும். நின்றபடியே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமைப்படுத்தவும் ஒரு பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இறுதி சிந்தனை சுத்தம் பண்ணீரல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். Bye.
மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமையின் நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பரபரனே, பிதாவின் சூதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்த, நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரே, ஒருவரே பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கற்பனை. இதற்கொப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் வேறிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளில் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளின் நியாயபரமான முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் சேர்வதற்காக தேவனுடைய கிருபை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்த முழு இருதயத்துடன்மையாய் மனசாப்பட்டு பிறரது அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகள் கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானத்தில் நீங்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு புறவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, மனதுருக்கத்தின் ஆண்டவரே, நமக்கு விரோதமாகவும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாகவும் பாவம் செய்துள்ளோம் என்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் உண்மை நாங்கள் உண்மையாக பின்பற்றவில்லை. உம்முடைய விடுதலை அருள்படியில் இவ்வுலகில் மோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றவில்லை என்று அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் பாவமறையங்களை கழுவி சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் விடுதலை பெறவும் புது ஜீவன் உள்ளவர்களாய் வாழவும் உம்மோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுளுடைய உண்மையாய் மனந்திருமறை யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த வசனத்தை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைமடிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகள் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பும் பாத்திரமானது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள்
உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழர்கள் மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அளிச்சுவோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்கள் நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 19ஆம் ஞாயிற்றுக்குரிய சுருக ஜெபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உம்முடைய அன்பை இவ்வுலகத்தில் வெளிப்படுத்த எங்கள் அழைத்த அழைப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு தந்த திருச்சபையின் ஊழியர்களோடு இணைந்து தோள் கொடுத்து எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் நற்செய்தியாகி இயேசுவை அறிவிக்க அருள் புரிய வேண்டும் என்று என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியர் திருச்சபைக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல். 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாயிருந்தும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுவாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாய பிரமாணத்திற்கு அடிமைகளாகும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படியாயிற்று. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாயிருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாயிருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாயிருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டதென்று அவர்கள் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்நியோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாய் இருந்தேன் என்பது. இது ஆண்டவரின் திருவார்த்தை. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம்
19ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேறு கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகி ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவுமல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனது உள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகி ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. மகிமையே உண்டாவதாக கிறிஸ்துவுக்கு, மகிமையே உண்டாவதாக. வானத்தையும் பூமியையோ காணப்படும் காணப்படாததும் எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிற சர்வபிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய பிரதமருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல குணம் உண்டாவதற்கு தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர். தேவனுடைய தேவமானவர், ஜோதி ஜோதியானவர், மேதனி மேதேவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர். பிதாவுடைய நேசமுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதனமாய் பரமண்டலத்திலே
பிதாவினால் பசுவிட்டீரோ ஒரே உண்மை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லிடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையில் பங்கு பெறும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்புகளை நமக்கு ஒவ்வொரு வாரமும் தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் கனத்திற்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், உன்னதமான தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட ஐயா அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே ஐயா அவர்களுக்காக ஜபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இதே ஆராதனை வேளையை காலை 7 மணிக்கு ஆராதனை வேளை சிஎஸ்ஐ திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதன் மூலமாக ஏராளமான மக்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த ஆராதனை வேளை ஊழியத்தை மிகுந்த ஜபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். இந்த ஊழியங்களுக்காக விசேஷமாக தினமும் எனக்காகவும் என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கும்படியாக மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறு சொன்னால் நீங்கள் மனமு வந்து இந்த ஆராதனை வேளை தாங்க முன்வரும்படியாகவும் அதனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த அருமையான ஆராதனை வேளையை தாங்க முன்வந்த திருச்சியை சார்ந்த அருமையான திரு ஸ்டான்லி அவர்கள், ஓய்வு பெற்ற ஒரு தலைமை ஆசிரியர், அவர்களுக்காக அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி புனித வஞ்சிக்கொடி அவர்களுக்காக நான் ஆண்டவர் அதிகமாக துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் இந்த பிள்ளைகளை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஊழியத்தை அதிகமாய் நேசிக்கிறவர்கள், நமக்காக ஜெபிக்கின்ற ஒரு அருமையான குடும்பத்தினர், அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். தேவன் அவளுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக, அருமையான மூத்த மகன் ஜாஷுவா பெனாயா அவர்களுக்காக, தேவன் அவளுக்கு கொடுத்த அருமையான அவருடைய துணைவியார் திருமதி சௌமியா ஜாஷுவாவுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் அருமையான தம்பதிகள் கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக, ஜேபி தபிதா, ஜேபி ட்ரெஃபோனா, இந்த அருமையான பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அதே போல் தேவனுக்கு கொடுத்த அருமையான மகள் திருமதி பெர்னிகா ஸ்டெஃபிக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அவருடைய அன்புக்குரிய கணவர் திரு அசோக்குமாருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். தேவனுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகள் இவானா கிறிஸ்டலின், எல்ரின் கிறிஸ்டன், இந்த அருமையான பிள்ளைகளுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் பரத்திலிருந்து கட்டளையிடுவாராக. 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறபடி, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள்
பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்ற வார்த்தையின்படியே உத்தமமாய் பின்பற்றுகிற இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாமே ஒவ்வொரு நாளும் தம்முடைய கண்களை அந்த பிள்ளைகள் மீது வைத்து தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி அவர்களை ஆசீர்வதிப்பாராக, பெருக பண்ணுவாராக. தொடர்ந்து இந்த ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற, பல வகையில தாங்கி கொண்டு வருகிற உங்கள் யாவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஒரு நிமிடம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பு தகப்பனே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்கிற உம்முடைய வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கவும், இது வாழ்க்கையிலே நாங்கள் அபியாசப்படுத்தி உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளவும் கிருபை தாரும். எங்களை தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இடைபடுவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நாம் நிருபவாக்கியமாக வாசிக்க கேட்ட அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாய் இருந்தேன். All they asked was that we should continue to remember the poor, the very thing I was eager to do. இங்கு வேதத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது, தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதிகமாக நாம் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்பதில்லை. ஆண்டவர் எளியவர்கள் மீது
தரித்திரர் மீது, ஏழைகள் மீது மிகுந்த கரிசனை உடையவராய் இருக்கின்றார். அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் ஊழியத்திற்கென்று புறப்பட்டு செல்லும் பொழுது இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, திருச்சபின் தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் இந்த பவுலையும் பர்னபாவையும் பார்த்து சொல்லுகின்றார்கள், தரித்திரரை நினைத்து கொள்ளும்படி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். பவுல் சொல்லுகிறான், அதற்கு முன்பாகவே நான் அதை குறித்து கருத்துள்ளவனாய் இருந்தேன். நீங்கள் NASB என்ற ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, they only asked us to remember the poor, the very thing I also was eager to do. இங்கு பார்க்கும்பொழுது இந்த தரித்திரருக்கு they only asked to us to remember the poor. நீங்க கண்டிப்பா இந்த காரியத்துல என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏழைகளை நினைக்க வேண்டும் என்று சொல்லி அங்க ஒரு அழுத்தத்தோடு கூட சொல்லப்பட்டிருக்கின்றதை பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஏழைகள் மீது மிகுந்த கரிசனை உடையவராய் இருக்கின்றார். டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட் என்ற ஒரு ஊழியத்தை செய்து கொண்டு வந்த ரிச்சர்ட் உம்ப்ரண்ட் ஒரு யூத ஆண்டவருடைய ஊழியக்காரன், ஒரு வேத போதகர், பல நாடுகளுக்கு சென்று ஊழியம் செய்தவர். அவருடைய ஆரம்பகால வாழ்க்கை ருமேனியா இந்த கம்யூனிச நாடுகளிலே 14 ஆண்டு காலங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்திற்காக சிறையிலே அடைக்கப்பட்டார். பயங்கரமாக கொடுமைப்படுத்தப்பட்டார். சிறையில் அடைக்கப்படுதுன்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு சிறைச்சாலை ஒரு அறையிலே போட்டுவிட்டு அப்படி செல்லுகிறதல்ல. எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்தினார்கள். அவ்வாறு விசுவாசத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்ட இந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்களை சாகவும் விட மாட்டார்கள், உயிரோடு வாழ விட மாட்டார்கள். அவர்களுக்கு அன்றாடம் கொடுக்கப்படுகிற உணவு பார்த்தீங்கன்னா 1 ounce சூப்பு கொடுப்பாங்க, கொஞ்சம் போல ஒரு பிரெட்டு கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு உயிர் வாழலாம், அவ்வளவுதான். வேற எந்த ஸ்ட்ரென்த் இருக்காது. அது மாத்திரம் பல அடிகள், வேதனைகள். திருநெல்வேலி திருமண்டலத்திலே 200வது இந்த நூற்றாண்டு விழா கொண்டாடும் பொழுது இந்த ரிச்சர்ட் உம்ப்ரண்ட் அவர்கள் பாளையங்கோட்டை இந்த மைதானத்திற்கு, பாளையங்கோட்டையில் உள்ள மைதானத்துக்கு வந்திருந்தார்கள். நற்செய்தி கூட்டத்தில் பங்கு அவர்கள் உரையாற்றினார்கள். அப்பொழுது கூட்டம் அந்த கூட்டத்திலே அவர்கள் தன்னுடைய முதுகை காண்பித்தார்கள். ஏராளமான வடுக்கள் அங்கு என்ன செய்தன இருந்துச்சு. அந்த அளவிற்கு அவர்கள் அதிகமாக கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தனக்கு ஆகாரம் மிக மிக குறைவா இருக்கிற சூழ்நிலையில என்ன செய்வார்களாம், 10 நாளுக்கு ஒரு முறை தன்னை விட பலவீனமா இருக்கின்ற ஒரு விசுவாசி, இந்த சிறைச்சல் அடைக்கப்பட்ட விசுவாசிக்கு அந்த 1 ounce அந்த சூப் என்ன செய்வாங்கன்னா கொடுத்துருவாங்களாம். 10 வாரத்திற்கு ஒரு முறை அவளுக்கு கிடைக்கிற வாராந்திர ரொட்டியையும் அந்த சூப்பையும் அந்த இன்னொரு விசுவாசிக்கு என்ன செய்வாராம் கொடுப்பாராம். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, அவருக்கு வாழ்வதற்கு கூட போதிய உணவு கிடையாத ஒரு சூழலிலும் கூட தன் உடன் விசுவாசி கஷ்டப்படுகிறதை எண்ணி எப்படியாயிலும் அவனும் பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய எண்ணம் இருக்கிறது அல்லவா? இதைத்தாங்க தேவன் அதிகமாக எதிர்பார்க்கிறார். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனுமா இருக்கிறார். He is a refuge for the poor. ஆண்டவர் ஏழைக்கு பலனாக அடைக்கலமாய் இருக்கின்றார். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆண்டவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் சந்தோஷப்பட வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 68:5 இவ்வாறாக சொல்லுகிறது, தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கின்றார். He is a father of fatherless people. திக்கற்ற பிள்ளைகளுக்கு, அனாதைகளுக்கு தகப்பனாய் இருக்கிறார். ஆண்டவர் உன்னதமான ஒரு தெய்வமாய் இருந்த பொழுதிலும் கூட ஏழைகள் மீது எவ்வளவு ஒரு கரிசனையுடைய தேவனாய் இருக்கிறார். இதிலிருந்து நாம் கண்டு கொள்ள முடியும் அன்பானவர்களே. ஆகவே தன் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு வேதத்தில் அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கின்றார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும்
தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. 2 தீமோத்தேயு 3:16 நாம் பார்க்கும் பொழுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேத வசனம் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர்வது மாத்திரமல்ல, ஆண்டவரை பற்றி இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்வதற்கு மாத்திரமல்ல, நம்ம எந்த ஒரு நற்கிரியைகளையும் செய்வதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வேத புத்தகம். எந்த நற்கிரியையும் செய்வதற்கு தகுதி உள்ளவனாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே 2 தீத்துக்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நாம் அதுல பக்தி வைராக்கியமா இருக்கணுமா? இன்னைக்கு எத்தனையோ காரியங்களை வைராக்கியமா இருக்கிறோங்க. நற்கிரியைகளை செய்வதற்கு நம்ம வைராக்கியமா இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. அதே 8ஆம் வசனத்துல வாசித்து பாரு, 3ஆம் அதிகாரம் தீத்துக்கள் நிருபம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். 14ஆம் வசனம், நற்கிரியை செய்ய நாம் பழக வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே தான் எபிரேயர் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகள் மீது தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல சொல்லும் பொழுது, இங்கு மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்துவதற்கு ஒரே ஒரு காரியம் நாம் செய்ய வேண்டும். என்ன தெரியுமா? நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த ஏழைகள் மீது எவ்வளவு கரிசனை உடையவராய் இருக்கிறார். ஆகவே நாம் எப்படிப்பட்ட நற்கிரியைகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களோடு கூட வேதத்தின் வசனங்களிலிருந்து நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, லேவியராம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உங்கள் தேசத்தின் வெள்ளாண்மையை நீங்கள் அறுக்கையில் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை விட்டுவிட வேண்டும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். எளியவர்கள் மீது நாம் கரிசனை உடையவர்களாக, அவர்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று இங்கு தேவன் எதிர்பார்க்கிறதை பார்க்கிறோம். உங்கள் தேசத்தினுடைய வெள்ளாண்மை நீங்கள் அறுக்கும் பொழுதெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார், வயலின் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் அந்த அரிக்கட்டுகளை அறுக்கும் பொழுது சிந்தின அந்த அரிக்கதிர்களை நீங்க என்ன செய்ய, பிறக்காதிருங்கள், பொறுக்காதிருங்கள். அதையெல்லாம் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏழைகள் பிறகு வருவாங்க, அவங்க வந்து அதை பொறுக்கி கொண்டு செல்ல வேண்டும். நீங்க ரூத்தின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 7 மற்றும் 15, 16 ஆகிய வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நகோமியும் ரூத்தும் இங்கு பெத்லேமுக்கு வருகின்றார்கள். இந்த ரூத்து போவாசுடைய தோட்டத்துக்கு செல்லுகின்றான். அப்பொழுது அங்கு அவனை பார்த்து கேட்கின்றாள், பொறுக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அது போவாஸ் சொல்லுகின்றான், அவள் நம்முடைய வயல்களிலே அறுவுகளை நடக்கும் பொழுது, கதிர்களை அறுக்கும் பொழுது சிந்த விடுங்கள் சில கதிர்களை, அவள் பொறுக்கிக் கொள்ளட்டு என்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இது போவாஸ் அவ்வளவு இரக்கமுடையவனாக இருக்கிறதை பார்க்கிறோம். இவள் ஒரு விதவையான ஒரு பெண், ஒரு அனாதை போல் இருக்கிற ஒரு பெண், மோவாப் தேசத்திலிருந்து வந்திருக்கின்றாள். இவளுடைய மாவியும் ஒரு விதவை, இவள் ஒரு விதவை, பொறுக்கிக் கொள்ளட்டும், சிந்தை விடு என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் இவருடைய சந்ததி ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்து அந்த சந்ததியில் பிறக்கிறதை பார்க்கிறோம். ராஜாக்களை பெற்றெடுக்கின்ற ஒரு சந்ததியாக சந்ததி மாறுகிறதை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? வசனம் சொல்லுகிறது, நீ அறுக்கையிலே ஓரங்களில் இருக்கிறதை விட்டு விடுங்கள். இன்றைக்கு நம்முடைய நாட்களிலே இங்கு அறுவடை அறுக்கும் பொழுது பார்ப்போம் என்று சொன்னால், அந்த இப்பொழுதெல்லாம் இந்த மிஷினை வச்சு நாம் அறுவடை செய்து விடுகிறோம்.
25 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்க்கும் பொழுது என்ன செய்வாங்கன்னா, இங்கு அறுக்கின்ற வேலையாட்கள் தான் அறுப்பாங்க பார்த்துக்கிடுங்க. அப்படி அறுக்கும் பொழுது அவங்க எல்லாம் ஒரு கெட்டை கட்டி களத்துக்கு கொண்டு போவாங்க. தோளின் மேல் தலைமையில் வைத்து கொண்டு இந்த ஒரு பெரிய கெட்டை இந்த அறுத்த இந்த கதிர்கள் எல்லாம் களத்தில் கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னா அடிப்பாங்க. புனையல் மாடை கொண்டு வந்து என்ன செய்வாங்கன்னா அதுக்கு மேலே அந்த போக சொல்லுவாங்க. அதுலேருந்து வருகிற கதிர்களை தானியங்களை எடுப்பார்கள். இந்த அறுத்து கொண்டு போகும் பொழுது அந்த வீட்டுக்காரங்க என்ன செய்வாங்கன்னா பின்னாலே போவாங்க. ஆளுக்கு ஒரு பெட்டியை வச்சிருப்பாங்க. பெட்டி வைத்து கொண்டு சிந்துகின்ற ஒவ்வொரு கதிர்களையும் என்ன செய்வாங்கன்னா சின்ன சின்ன கதிர்களை எல்லாம் புறக்கி கொண்டு வந்து அதை ஒரு அரை சாக்கு ஒரு சாக்கு என்ன செய்து சேர்த்து விடுவார்கள். இந்த அறுப்பு இருக்கிற இடங்களில் பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னார், நீ அப்படி செய்யாத, நீ கஞ்சத்தனமா இருக்காத, எளியவர்களுக்கு நீ உதவி செய்யணும். உபாகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, தேசத்தில் எளியவர்கள் இல்லாமல் இருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உபாகம் 15ஆம் அதிகாரம் அது 7, 8 ஆகிய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எளியவனுக்கு உன் இருதயத்தை கடினமாக்காமலும் கையை மூடாமலும் நாம் என்ன இருக்கணும், அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது நான் உன்னை என்ன செய்வேன்னா ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி என்ன, ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். வசனம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. இந்த வசனத்தை எல்லாருக்கும் நமக்கு தெரியும் பார்த்துக்க. ஆனால் இன்னொரு வசனம் இருக்கு பார்த்துக்கிடுங்க, என்ன தெரியுமா, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும், இல்லை என்று சொல்லவில்லை, வசனம் எப்படி சொல்லுது. ஆனா கேட்காமலே கிடைப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. என்ன தெரியுமா, நாம கொடுத்து கொண்டே இருந்தால் போதும், ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராம். வசனம் சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏங்க ஏழைகளுக்கு இறங்க வேண்டும் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லி வைத்தார். நீங்கள் உபாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீ எகிப்தில் அடிமையாயிருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கை கொண்டு இவைகளின்படி செய்ய கிடவாய். ஏன் நீ செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல நீ எகிப்து தேசத்துல அடிமையாயிருந்தாய். அப்போ அடிமையா இருக்கும்போது உனக்கு உதவி செய்ய யாரும் கிடையாது, எல்லாரும் உனக்கு வேதனையை கொடுத்தார்கள். நீங்கள் யாத்திராகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களில் வேதவாராக சொல்லுகிறது, எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள், அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள், அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல வாழ்வதை விட சாகிறது நல்லது. அந்த அளவிற்கு அவருடைய ஜீவனையே கசப்பாக்கினார்கள். அப்படி என்றால் இந்த எகிப்திய ஆளோட்டிகள் எந்த அளவிற்கு கொடுமையாக இவர்கள் வேலை வாங்கி இருப்பார்கள் யோசித்து பாருங்கள். கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். நிறைய பேருடைய வாழ்க்கையில படுகிற பாடுகள் கஷ்டங்களை பார்த்து ஐயோ வாழ்வதை விட செத்து போகலாம் என்று கூட நினைப்பவர்கள் உண்டு. சில தினங்களுக்கு முன்பாக செய்தித்தாளிலே நான் ஒரு செய்தி ஒன்றை படித்தேன். சேலம் அருகே என்று நினைக்கிறாங்க, அந்த பகுதியை சார்ந்தவர், ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் ஏராளமாய் கடன் பட்டு விட்டார்கள். கடன் கொடுத்தவங்கெல்லாம் நெருக்க ஆரம்பித்து விட்டார்கள். கொடுக்க முடியல. நல்ல படித்தவங்க தான், நல்ல ஒரு குடும்பம் பார்த்துக்கிடுங்க. அவங்க அந்த ஊரை விட்டு வேறு ஒரு இடத்துக்கு போய் அந்த கார்ல என்னச்சுதான், காருக்குள்ளே எல்லாரும் 5 பேரும் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார்கள். கணவன் மனைவி 2 பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, 18 வயசு 21 வயசு நிறைஞ்ச வாலிப பிள்ளைங்க. அவங்க அருமையான ஒரு அம்மா. 5 பேரும் இந்த கடன் பிரச்சனை தாங்க முடியாம, இந்த வறுமை, அவங்களால என்ன வாழ்வதற்கு வழி இல்லை, அவங்களுடைய ஜீவனை அவ்வளவு கசப்பாகி விட்டு உலகத்தை நீ வாழ்ந்து நினைச்சு ஒண்ணும் இல்லாம கடன்காரனா இருந்து என்ன செய்ய, அவங்களால ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அவர் ஜீவன் கசப்பாகி விட்டு வாழ்க்கை முடித்து கொண்டாங்க. உன் வாழ்க்கை ஒரு காலத்துல எகிப்தில் அப்படித்தான் இருந்துச்சு. எகிப்தின் ஆளோட்டிகள் அந்த அளவிற்கு உங்களை கொடுமையாய் நடத்தினார்கள். உனக்கு யாருமே ஆதரவு இல்லை பத்தியா. ஆனா அந்த சூழ்நிலையில் உன் தேவனை கர்த்தர் உன்னை அந்த பயங்கரமான இருப்பு காலவாயிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துல மீட்டு சிவந்த சமுத்திரத்தை உனக்கு 2ஆக பிளந்து பாலும் தேனும் கானான் தேசத்தை உனக்கு சொந்தமாய் கொடுத்திருக்கிறார. நீ அதை நினைத்துக்கொள்.
நீ ஆரம்பத்தில் வாழ்ந்த ஒரு வாழ்வை நினைத்துக்கொள். அதை நினைச்சு எளியவர்களுக்கு உதவி செய். நம்முடைய தாழ்விலே நம்ம நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுங்க. நம்முடைய தாழ்விலே எவ்வளவாய் நம்ம நினைத்தாருங்க, அந்த கிருபையை எண்ணி ஆண்டவர் துதிக்கணுங்க. ஒரு காலத்தில் நீ அவ்வளவு கஷ்டப்பட்டாய், உன் ஆண்டவராகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படி உன்னை தூக்கி எடுத்து இந்த பாலும் தேன் ஒரு கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார் அல்லவா. ஆகவே நீ ஆண்டவருக்கு எப்படிப்பட்டவனா இருக்கணும் தெரியுமா? நன்றி உடையவனா இருக்கணும். நீ எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நீ அவ்வாறு செய்யும் பொழுது நான் உன்னை என்ன செய்வேன்னா ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நான் வேதத்தில் பார்க்கிறோம். நீ ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 8:4-7 வரை உள்ள வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இதை தேசத்துல சிறுமைப்பட்டவர்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும். ஆனா இந்த ஜனங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பாதரட்சிக்கு கூட இந்த ஜனங்களை விற்று விடுகிற அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு மோசமான நிலைமைக்கு இந்த இஸ்ரவேல் மக்கள் வந்து விட்டார்கள். அதோட நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் சில காலங்களுக்குள்ளாக சிறையிருப்புக்கு அவர் சென்று விட்டார்கள் என்பதாக வேதவசனம் சொல்லுகிறது. நேபுகாத் நேச்சர் ஒரு சொப்பனம் ஒன்று பார்க்கிறோம், பார்த்துக்கிடுங்க. ஒரு பெரிய விருட்சத்தை பார்க்கிறோம். நீங்க 4ஆம் அதிகாரம் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 10 முதல் 17 வரை உள்ள வசனங்கள்லாம் கண்டு சொப்பனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த விருட்சம் வெட்டி சாய்க்கப்படுகிறது. அவன் திகிலடைகின்றான். இதனுடைய காரணம், இதனுடைய தாற்பயம் என்ன என்று சொல்லி அவன் கேட்கின்றான். தானியேல் தீர்க்கதரிசி அதனுடைய விளக்கத்தை சொல்லிவிட்டு சொல்லுகின்றான், நீ ஆசீர்வாதமாக நன்றாக வாழ வேண்டும் என்று சொன்னால் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, சிறுமையானவர்களுக்கு நீ என்ன செய்யணும்னா இறங்க வேண்டும் என்பதாக வேறு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் மிக அழகாக சொல்லுகின்றது. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும், அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். நீ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சிறுமையானவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும். நேபுகாத் நேச்சருடைய வாழ்க்கையில இந்த சிறுமையானவர்களுக்கு இரக்கம் செய்கிற இந்த அத்தியாயமே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அதை கொஞ்சம் கூட அவன் நினைக்கல. அதன் மூலமாகத்தான் அவனுடைய வாழ்க்கை பெரிய பாவம் பெருகிட்டு. அவன் சொல்றாரு, தானியேல் சொல்றாப்புல, சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றி விடும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்படி எல்லாம் சொன்ன ஆலோசனை சொன்ன அந்த பெரிய ராஜா கேட்பானா? கிறிஸ்தவர்களே ஆலோசனை கேட்பது ரொம்ப அரிதாகி விட்டது. இவன் எப்படி கேட்பான்? எல்லாவற்றையும் விட்டு விட்டான். நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொன்னான். அந்நேரமே அந்த ஆக்கினி தீர்ப்பு வந்தது. மாட்டை போல புல்லை மேய்ந்தான் என்பதாக வேதவசனம் சொல்லுகின்றதை பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, நம்ம எளியோர் மீது கரிசனையாக இருக்க வேண்டும். நெகேமியாவை பற்றி நெகேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கும்போது சொல்லப்பட்டு, அந்த காலத்தில் நெகேமியா இந்த அலங்கத்தை கெட்ட வருகின்ற சூழ்நிலையில அந்த ஜனங்கள் மிகவும் வறுமையிலே வாடிக்கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் பயங்கரமான ஒரு பஞ்சத்தின் நிமித்தமாக அடிமையாக விற்கப்படுகின்ற ஒரு சூழலை. இதெல்லாம் கேட்டு ரொம்ப மனம் கொதித்து போனான். பணக்காரவங்க என்ன செய்தாங்கன்னா அடிமையை போல விலைக்கு வாங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. வேலைக்கு பயன்படுத்தி கொண்டார்கள். நெகேமியா பார்த்தவளை கடிந்து கொள்ளுகிறான். அந்த நிலைமையை மாற்றி அமைக்கின்றான். அது மாத்திரமல்ல, அவன் செய்த இன்னொரு காரியம், அந்த 5ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அவன் இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்து அவன் ஒரு கவர்னரை போல அனுப்பப்படுகின்றான். ஆனா அவன் வாங்குகின்ற சம்பளத்தை அவன் என்ன செய்யணும்? 14 வருஷம் அங்க இருந்திருக்கிறான். பார்த்துக்கிடுங்க, ஒரு நாள் கூட சம்பளத்தை வாங்கல. சம்பளம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஏழை மக்களிடம் வரியாக வசூலித்தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் அதற்கு முந்தினவர்கள்லாம் வாங்கியிருக்கிறாங்க, இவன் வாங்கவில்லை. அவன் அந்த மக்கள் மீது எவ்வளவு கரிசனையா இருந்தான் பாருங்க. 52 நாளைக்குள்ளாக அந்த அலங்கத்தை கட்டி முடித்து விட்டான். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பல ஆசீர்வாத தடைகள் வரலாம். ஏன் இந்த தடை, ஏன் இன்னும் நாம் எதிர்பார்த்த காரியம் வரவில்லைன்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். நீங்க ஏழைகளுக்கு உதவி செய்து பாருங்கள், தேவன் காரியங்களை வாக்கிய பண்ணுவார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் வேறு என்ன நம்மளது எதிர்பார்க்கிறார்? நம்ம ஏன் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டுமாம்? கரிசனையுடையவர்களாக இருக்க வேண்டும். இங்கு நீதிமொழியின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம்
17ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். இந்த ஏழைகளுக்கு உதவி செய்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறது. உலக பிரகாரமாக கடன் கொடுத்து நம்ம யார்கிட்டயாவது கடன் கொடுத்தோம்னு சொன்னால் திருப்பி தருவாங்க. சில பேர் தருவாங்க, சில பேர் என்ன செய்வாங்கன்னா தராமலே போய்விடுவார்கள். இப்போ சில பேர் லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக பேங்கில் கடன் வாங்கிட்டு மஞ்சள் நோட்டீஸ் அனுப்புகிறவங்களாம் நிறைய பேர் நினைச்சுதாங்க இருக்காங்க. பார்த்துக்கிடுங்க, மனிதர்கள் எல்லாம் ஏமாற்றலாம். ஒருவேளை கடன் வாங்கும்பொழுது நன்றாய் வாங்குவார்கள், கேட்க போகும்பொழுது கண்டவன ஓடி ஒளிந்து விடுவார்கள். சில பேர் பதிலே சொல்ல மாட்டாங்க. பார்த்துக்கிடுங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாதுங்க. ஆண்டவருக்கு கடன் கொடுத்தால் வட்டியும் முதலுமா நமக்கு என்ன செய்யணும் கிடைக்கும். பார்த்துக்கிடுங்க, ஆண்டவருக்கு கடன் கொடுப்பது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா ஆண்டவர் சர்வத்தையும் படைத்தவர், அவர் பூமியினுள் எல்லாம் அவருடையது. பார்த்துக்கிடுங்க, சமுத்திரமும் அவர் எல்லாம் அவருடையது. பார்த்துக்கிடுங்க, எல்லாம் இந்த உலகமே அவருக்குரியதுதான். பார்த்துக்கிடுங்க, அவருக்கு ஒரு மனுஷன் கடன் கொடுக்க முடியுமா? முடியுங்க. எப்படி தெரியுமா? ஒரு ஏழைக்கு நீங்க உதவி செய்வதுன்னு சொன்னால் அது ஆண்டவருக்கு உதவி செய்கிற மாதிரி, அவருக்கு கடன் கொடுத்த மாதிரி. அவர் கடன் வாங்கிட்டு ஓடி போய் விட மாட்டார். நிச்சயமாய் அவர் திருப்பி தருவார். சந்தேகமே கிடையாதுங்க, சந்தேகமே கிடையாது. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைகள் தன் முகத்தை விலக்கிறவனுக்கு அநேக சாபங்கள் வருது வசனம் சொல்லுகிறது. ஆகவே தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராத. உனக்கு திராணி இருக்கும் பொழுது நீ ஏதாவது செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அன்பானவர்களே. ஆண்டவர் யாரையும் நம்ம பட்டினியா வைக்கலைங்க. 3 வேளைக்கு 6 வேளை சாப்பிடக்கூடிய அளவிற்கு ஆசீர்வாதம் நமக்கு கொடுத்து தான் வச்சிருக்கிறாரே. ஆனால் ஏழைகளை கண்டபொழுது நிறைய பேர் முகத்தை திருப்பி கொண்டு சென்று விடுகிறோம். உதவி செய்வதற்கு மனமற்று போய் விடுகிறோம். நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. திருநெல்வேலி திருமண்டலத்தில் கண் தெரியாதவர்களுக்கு, காது கேட்காதவங்களுக்கு, வயோதிபர்களுக்கு, பெற்றோரால் உடன்பிறந்த சகோதரர்கள் கைவிடப்பட்ட அநேக வயதான பெற்றோர்களுக்கு, எத்தனையோ மக்களுக்கு என்ன செய்தாங்கன்னா ஒரு அடைக்கலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைகள் பெற்றோர்கள் கிடையாது, பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க, அனாதை பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க. வருஷந்தோறும் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே உங்களுக்கு நான் இதை குறித்து நான் சொல்லும்பொழுது நீங்கள் மனம் வந்து கொடுத்துருக்கிறீங்க. அது மாத்திரம் மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் அநேக பிள்ளைகள் உண்டு, அவர்களுக்கு நம்ம உதவி செய்த கடந்த ஆண்டுகளே அப்படி ஏராளமான மக்களுக்கு நீங்கள் அனுப்பிய காணிக்கையிலே அப்படியே கொண்டு போய் உதவி செய்தேன். அது ஒரு பெரிய சந்தோஷங்க. இன்றைக்கும் சில அருமையான குடும்பத்தினர் ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காக அனுப்புவார்கள். அதை அப்படியே கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுத்து விடுவோம். ஏழைகளுக்கு கொடுப்பது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதங்க. நமக்கு ஒரு திராணி ஆண்டவர் கொடுத்து இருக்கிறாருன்னு சொன்னார், அது செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யத்தக்கவர்களுக்கு நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அது செய்கிறது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். யோபுடைய வாழ்க்கை நாம் பார்க்கும் பொழுது யோபின் புஸ்தகத்திலே இங்கு மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. யோபின் புஸ்தகத்தில் இங்கு 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இங்கு வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி தாய் தகப்பனில்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ. 19ஆம் வசனம், ஒருவன் உடுப்பில்லாததினால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரமில்லாதிருக்கிறதையும் நான் கண்டபோது அவன் என் ஆட்டுமயிர் கம்பளியினாலே அனல் கொண்டதினால் அவன் இடை என்னை புகழாதிருந்தும் ஒலிமுக வாசலில் எனக்கு செல்வாக்கு உண்டென்று நான் கண்டு திக்கற்றவனுக்கு விரோதமாய் என் கையை நீட்டினதும் உண்டானால் என் கைப்பட்டை தோளில் இருந்து சரிந்து என் புயத்து எலும்பும் முறிந்து போவதாக. ஏழைகளுக்கு திக்கற்றவனுக்கு நான் உதவி செய்யாமல் இருப்போம் என்று சொன்னால் என்னுடைய தோள்பட்டை சரிந்து போகட்டும், என் எலும்புகள் முறிந்து போவதாக. அவன் சொல்லுகிறான் யோபு, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய செல்வ செய்வான். அதே வேளையில ஏழைகளுக்காக, ஏழைகளின் நல் மீது மிகுந்த அக்கறை உடையவனாக இருந்தான்.
இங்கு 29ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, நான் எளியவர்களுக்கு தகப்பனாயிருந்தேன். 30ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கிறது, எளியவனுக்காக என் ஆத்துமா வியாகுலப்படாதிருந்ததும் உண்டானால் அவர் என் மனுவுக்கு இடம் கொடாமல் எனக்கு விரோதமாய் தமது கையை நீட்டுவாராக. எளியவர்களுக்கு விரோதமாக என் ஆத்மாவிலே நான் அப்படிப்பட்ட ஒரு சிந்தை கொண்டு போய் சொன்னார். என் மனுவுக்கு, என் ஜெபத்துக்கு என் ஆண்டவர் பதில் கொடுக்கண்டாம். அப்ப ஏழைகள் மீது எவ்வளவு ஒரு கரிசனையா இருந்தார் என்பதாக வேத சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஒரு முறை ஒரு அருமையான ஊழியம் செய்கிற ஒரு சகோதரர் ஈரோடு பகுதியிலே வசித்து கொண்டிருக்கின்றார். தன்னுடைய அனுபவ சாட்சி அவர் என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார். அவருடைய ஊழியத்தின் மூலமாக ஒரு அருமையான குடும்பத்தினர், வெகு ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்த அந்த குடும்பத்தினருக்கு கர்த்தர் கிருபையாக ஒரு குழந்தை செல்வத்தை அளிச்சதபடியினால ஆண்டவருக்கு நன்றி செலுத்திவிட்டு அந்த அருமையான ஊழியருக்கு ஒரு சின்ன ஒரு காணிக்கை கொடுக்கும்படியாக வந்திருந்தார்கள். அவர்கள் காணிக்கை கொடுத்து விட்டு ஜெபித்து சென்று விட்டார்கள். இவர் வாங்கி கொண்டு உள்ளே போகும் பொழுது அது எவ்வளவு இருக்குன்னு அவருக்கு தெரியாது. ஆண்டவர் சொன்னாரு, மகனே இது உனக்குரியது இல்லை அப்படின்னு சொன்னாரு. உடனே தேவ சமூகத்தில் போய் தன்னுடைய ஜெப அறையில் அவர் ஜெபம் பண்ண, ஆண்டவர் இதை நான் என்ன செய்யணும், யாருக்கு கொடுக்க வேண்டும்? அப்போ ஆண்டவரோட உள்ளத்தில் பேசினாரு. ஒரு வாட்ச்மேன் ஒருத்தர் இருக்கிறாரு அருகாமையில், ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு நல்ல ஒரு விசுவாசி பார்த்து கிடைக்க, அவர்கிட்ட போய் கொடு அப்படின்னு சொன்னார். இவர் எவ்வளவு இருக்கு என்ன யாது ஒன்றும் பார்க்கவில்லை, திறக்கல. அப்படியே கொண்டு போய் அந்த வாட்ச்மேன்ட்ட கொடுத்தாரு. கொடுத்தவொடனே அவருடைய கண்களில் ஆனந்த கண்ணீர், ரொம்ப சந்தோஷம். தன்னுடைய 2 பிள்ளையுடைய படிப்புக்காக என்ன செய்வோம் என்று தெரியாமல் ஒரு சூழ்நிலையில படிப்பை நிறுத்திவிட தான் செய்யணுமோ என்று சொல்ல சூழ்நிலை அவர் இருந்த பொழுது இந்த பணம் அவர்களுக்கு கொடுத்து அவருக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அதை திறந்து பார்த்தார், 25,000 ரூபாய். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த வாட்ச்மேனுக்கு, நமக்கு போய் யாராவது 25,000 ரூபாய் கொடுப்பாங்களா? ஆண்டவருக்கு ஒரு பெரிய தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லிவிட்டு வாங்கி கொண்டு சென்று விட்டார். அவரை தன்னுடைய பிள்ளைக்கு படிக்க ஃபீஸ் கட்டி விட்டார். இவர் நேராக கொடுத்துட்டு அதில் என்ன இருக்குது அது இருக்குது இவருக்கு தெரியாது. நேராக வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து இவர் வீட்டுக்குள் செல்லும் பொழுது இரவு வெகு நேரமாகி விட்டது. ஓயாமல் ஒரு ஃபோன் ஒன்று அவருடைய மொபைலுக்கு வந்து கொண்டே இருந்துச்சு. இந்த நேரத்தில் யார் இப்படி ஃபோன் அடித்து கொண்டு சொல்லி அதை ஆன் பண்ணி பேசும் பொழுது அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு சகோதரர் வெளிநாட்டிலேருந்து அவருக்கு தொலைபேசி மூலமாக ஃபோன் பண்ணார். பிரதர், நான் சோன்சோ பேசுகிறேன். நான் இந்த தேசத்தில் ஆண்டுடைய பெரிய கிருபையில் உங்கள் ஜெபத்தில் வந்து நான் நல்ல ஒரு உத்தியோகம் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு ஏதாயிலும் உதவி செய்ய வேண்டும் என்று என் உள்ளத்தில் அதிகமாக ஏவினார். ஆகவே நான் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னார். இவர் சொன்னார், இல்லை பிரதர், அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் நல்லது தான், நல்லா இருங்க. இல்லை இல்லை, கர்த்தர் உங்களுக்கு தர சொல்கிறாரு. இவர் சொன்னார், பிரதர் நான் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு போதிய அளவு வருமானம் வருகிறது, வேண்டாம். இல்லை, நான் உங்களுக்கு அனுப்பாவிட்டால் அது பெரிய பாவமாகிவிடும். இவர் அக்கௌண்ட் நம்பரை எழுதி அனுப்புனார், பார்த்துக்கிடுங்க. உடனே அவர் பணம் போட்டு விட்டார். அது என்னன்னு பார்க்குறாரு, அதில் 50,000 ரூபா இருக்கிறார். மறுநாள் காலையில் இவருடைய பிள்ளைகளுக்கு காலேஜ் ஃபீஸ் 50,000 ரூபா கட்டணும். அதுக்கு இவர் என்ன செய்ய வேண்டும் என்று இவர் திகைத்து கொண்டிருந்தார். இவருடைய துணைவியாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா, நேராக அவர்களுக்கு தேவையானது சந்திக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவன் அநீதி உள்ள தேவன் அல்லங்க. நாம் எதை அவருக்கு கொடுத்தோமோ 2 மடங்காய் கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையை பாருங்கள், அப்படி சிறையிருப்பை மாற்றினது மாத்திரமல்ல, 2 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் உண்மையுள்ள ஆண்டவர். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் மாதிரி சொல்லப்பட்ட அவர் உண்மையுள்ள சாட்சி. அவர் உண்மையுள்ள சாட்சின்னு சொல்லப்பட்டிருக்கார். மரித்தொழுந்து உயிரோடு கூட எழுந்தவர், முதற் பிறந்த தேவன் நம்முடைய ஆண்டவர். அவர் உண்மையானவருங்க, உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு நம்ம எதை செய்தாலும் அதை நமக்கு 2 மடங்காக 100 மடங்காய் 1000 மடங்காய் செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சொன்னாரு, தரித்திரரை நினைத்து கொள்ளுங்க, நினைத்து. கடைசியாக
நாம் இந்த ஊழியத்தை எதற்காக செய்ய வேண்டும்? ஏன் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும்? மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீங்க. நான் காவலில் இருந்து என்னை பார்க்க வந்தீங்க. வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிச்சீங்க. இவங்கெல்லாம் கேட்டாங்க, எப்போ ஆண்டவர் நீர் பசியாக இருந்தீர், எப்போ தாகமாக இருந்தீர், வியாதியாக இருந்தீர், காவலில் இருந்தீர். அவர் சொல்றாரு 40ஆம் வசனத்தில், மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மிகவும் சிறியவராகிய இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதெல்லாம் எனக்காக செய்தீர்கள். ஆண்டவருக்கு என்று செய்கிறது மாத்திரம் நிலைச்சிருக்குங்க. ஏழைகளுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு, கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிறவர்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது ஆண்டவர்மை ஆசீர்வதிக்கிறார். வேதத்தில் வாசித்து பார்க்க 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்களுக்கு என்று செய்யப்படுகிற தர்ம சகாயத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது மிக அழகாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம், வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது அவருடைய நீதி என்றைக்கும் என்ன செய்யணும் இருக்கும் என்று வேறு சொல்லப்பட்டிருக்கிறது. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்க. யாருக்கு உற்சாகமாக கொடுக்கணுமா? இந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்க்கும் பொழுது ஏழைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது தேவன் பிரியமாக இருக்கிறார். அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பாக்கியம் தெரியுமா? தமது வலது பக்கத்தில் இருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்து ஆண்டவர் பிதாவாகி தேவன் நமக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ராஜ்யத்தில் சுதந்திரிக்கும்படி ஒரு பெரிய கிருபையை கொடுக்கிறார். இயேசுவின் ரத்தம் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்கிறோடு மாத்திரமல்ல, அதே வேளையில அது எவ்வளவு முக்கியமோ அதே வேளையில எளியவர்களுக்கும் நம்ம உதவி செய்ய வேண்டும். இது நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நித்தியமான ஒரு வாழ்வில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது. ஆகவே தான் பவுலும் பர்னபாவும் ஊழியத்திற்கு புறப்பட்டு செல்லும் பொழுது திருச்செவின் தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோவும் கேபாவும் யோவானுனை பார்த்து சொல்கிறார்கள், தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள். பவுல் சொல்லுகின்றான், அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன். அன்றைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை நாம் பார்ப்போம். நம்மால் இயன்றதை அவர்களுக்கு செய்வோம், அவர்களுக்கு கொடுப்போம். இது ஆண்டவருடைய விருப்பம். அதை நிறைவேற்றுவோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 531, கிறிஸ்தவ கீர்த்தனை 229 பாடவும். கிஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே. கீதம் 531, கிறிஸ்தவ கீர்த்தனை 229 பாடவும்.
ஆற்றல் செய்தேற்றாராவாலே பரிசுத்த ஆவே உதவியே தேவி அடைந்து நெஞ்சிடமும் நெஞ்சு அஞ்சிடாதே நல்ல கேடகத்தை பிடினே விசுவாச கேடகத்தை பிடினே. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள் என்று நீ சொன்ன உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாய் இருந்தேன் என்று உம்முடைய வேதத்திலே பவுல் சொல்லியிருக்கின்ற அந்த பதிலையும் நாங்கள் சிந்தித்தோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எளியவர்கள் மீது கரிசனை உடையவர்களாக அவர்களுக்கு எங்களால் இயன்றதை நாங்கள் உதவி செய்து ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்கள் பெற்றுக்கொள்ள நித்தியமான வாழ்வில் பங்கு பெறும்படியான பாக்கியத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டவரே, ஊழியர்களுக்கு, உம்முடைய உன்னதமான பணிகளை செய்கிறவர்களுக்கு எங்களால் இயன்றதை கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதம் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இப்பொழுதும் தகப்பனே, இந்த ஆறுதல் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். என்னென்ன தேவைகளோடு கூட நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தர் தாமே சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சின்னஞ்சிறு குழந்தைகளை ஆசீர்வதியும், படிக்கிற பிள்ளைகளுக்கு விட எல்லாம் கிருபையும் கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். வேலைக்காக பிரயாசப்பட்டுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரெல்லாம் எங்களை ஆண்டவர் துடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படி வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படி வாழ்க்கையில் ஆண்டவர் விரும்புகின்றதை பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. திருமணத்திற்கு காத்திருக்கிற சகோதர சகோதரிகள் உண்டு தகப்பனே. அப்படி வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு குறைவில்லாதபடிக்கு எல்லாவற்றையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். எல்லா திருமண தடைகளையும் அகற்றி அந்த அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து குடும்பமாக்கி ஆசீர்வதியும். திருமணமாகியும் பல வருடங்களாக ஆண்டவர் குழந்தை செல்வங்களுக்காக ஆண்டவரே எதிர்பார்த்து சோர்ந்து போன ஒரு நிலைமை இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவர் தாமே இந்த பிள்ளைகளுக்கு அற்புதத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக சுவாமி. பெருகால நிலைமை இருக்கிற அருமையான சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனி பூரணப்படி சுகப்பிரசவத்தை கொடுப்பீராக. வயோதிப நிலைமை இருக்கிற அருமையான பெற்றோர்களுக்கு விசேஷமாக ஜெபிக்கிற ஐயா. எனக்கு யாருமே துணையில்லை என்று சொல்லி கலங்குகின்ற அருமையான வயதான தாய் தகப்பன்மார் உண்டு தகப்பனே. அவர்களுக்கு நீதான் துணையப்பா. நீங்க அவருடைய கரங்களை பிடித்து நடத்தும்படியே ஜெபிக்கிறோம். அவருடைய எல்லாம் பலவீனங்களை அறிந்திருக்கிறீங்கப்பா. அந்த பலவீனங்களிலே ஆண்டவர்களை பலப்படுத்தும்படியே ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை நீர் அவருடைய கரங்களை பிடித்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. தனிமை உணர்வுகள் எல்லாம் மாற்றுங்க. அடிக்கடி ஏற்படுகிற சோர்வுகள், ஆண்டவரே நடக்க முடியாத பிரச்சனை, உட்கார்ந்த எழும்ப முடியாத ஒரு பிரச்சனை சுவாமி, இன்னும் பல பிரச்சனை நிமித்தமாக வேதனையோடு கூட இருக்கின்ற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் இந்த பிள்ளைகளை பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய சமாதானத்தினால் அவரை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய தூதர்களை அவர்களுக்கு ஒத்தாசை அனுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய இக்கட்டு நேரங்களில் சுவாமி, அவருடைய பலவீன நேரங்களில் அப்பா ஆண்டவரே உம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னுமாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வியாதினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. என்னென்ன வியாதினால் உமது பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ எல்லா வியாதியிலிருந்து உமது பிள்ளைகளுக்கு ஒரு பூர்ணமான ஒரு விடுதலையை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக சுவாமி. அநேக பிள்ளைகள் இந்த வியாதி நிமித்தமாக மிகுந்த வேதனைப்படுகிறேன். இந்த வியாதிக்கு ஏற்ற ஒரு சிகிச்சை செய்வதற்கு கூட எனக்கு பணம் இல்லையே என்று சொல்லி அநேக ஏழை மக்கள் கதறுகிறதை அறிந்திருக்கிறீங்கப்பா. தகப்பனே உமது பிள்ளைகளுக்கு இறங்குவீராக. அவருடைய கண்ணீரெல்லாம் எங்கள் ஆண்டவர் துடைத்து பரம வைத்தியராக இருக்கிற நீங்க உங்களுடைய பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உமது பிள்ளைகள் கைட்டு சில பிரயாசங்களுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே என்னுடைய பிரயாசத்தில் ஆசீர்வாதம் இல்லையே,
பொத்தில் பையில் போட்டது போல இருக்கிறது சொல்லி கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக, கடன் பிரச்சனையினால் கண்ணீரோடு கூட நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எதிர்பார்க்கிற காரியம் ஒன்று நடக்கவில்லை என்று சொல்லி கலங்குகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் மீது அமருவதாக. ஏழைகள் மீது ஆண்டவரை கரிசனை கொள்ளும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்து இந்த பிள்ளைகளுடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா. நீர் அவர்களை நினைத்திருளுவீராக சுவாமி, அவர்களை நினைத்திருளுவீராக, அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிப்பீராக. அப்படி எல்லாம் பிரயாசத்தை விசேஷித்த நன்மைகளையும் பலனையும் கொடுத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. குடும்பத்திலே சுவாமி சரியான வளர்ச்சி இல்லாதபடினால் வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காய், பெற்றோர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. அப்படி குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதத்தை செய்வீராக. பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் ஐயா. குடும்பத்தில் சமாதானமற்றிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சமாதான பிரபுவா இருக்கிற நீர் இந்த குடும்பத்திலே சமாதானத்தை கட்டளையிட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் மூலமாய் நிம்மதி இழந்த பிள்ளைகள் பெற்றோரோடு தகப்பனே, அந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் ரட்சித்து சொந்தப்படுத்துவீராக. ஒவ்வொருடைய கண்ணீரையும் கர்த்தர் துடைக்கும்படி ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்களுக்கு அப்படி சமுதிர பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை வேலைக்காக பல வகையில் உதவி செய்ய எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக, சின்ன சின்ன உதவிகள் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாக இந்த ஆராதனை வேலை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே கோடா கூடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. திருச்சியை சார்ந்த ஆண்டவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு சி ஸ்டான்லி அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி புனிதா வஞ்சிக்கொடி அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. குடும்பமாக இணைத்து இம்மட்டும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டு எல்லா தயவுக்காக, கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நேசிக்கிற அருமையான குடும்பத்தினரப்பா, ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்கு எல்லா கிருபைகளையும் அவன் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. மூத்த மகனுக்காக அருமையான சகோதரர் ஜாஷுவா பெனாயாவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவர் கொடுத்த அருமையான துணைவியார் திருமதி சௌமியா ஜாஷுவாக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. பிள்ளைகளுக்கு குடும்பமாக இணைத்து நீ கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக, தபிதாவுக்காக, ட்ரிஃபனாவுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஐயா. எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷத்தை ஞானத்தை பரத்திலிருந்து கொடுத்து அவரை ஆசீர்வதித்து கற்று உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல் அவருடைய அன்பு மகள் ஆண்டவரே சகோதரி எஸ் பெர்னிகா ஸ்டெஃபிக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவருடைய அன்புக்குரிய கணவர் திரு அசோக்குமார்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையான உமது பிள்ளைகளை அவருடைய குடும்பத்தை கற்று ஆசீர்வதிப்பீராக. நீங்க கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எவானா கிறிஸ்டியனுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆல்டின் கிறிஸ்டனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையான பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பரம ஞானத்தினால் இந்த பிள்ளைகளை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய வல்லமை இந்த பிள்ளைகள் மீது எப்பொழுது விளங்கப்படும்படியாக இந்த முழு குடும்பத்தின் மீது உம்முடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த முழு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்கிறதற்கு அதிகமாய் கிரியைச்சிற வல்லமையின்படி கர்த்தர் பெரிய காரியங்களை கட்டளையிடுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் நாமத்தை மையப்படும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே.
கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலே விடுதல் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது. தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது. முதுகுமாரன் எங்கள் ஆண்டவருமே இயேசு கிறிஸ்து மூலமாக நீர்வானங்களையும் பூமியையும் அவைகள் எல்லாம் சிருஷித்தீர். மனு குலத்தின் சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்தபோது புது சிறு மறுபலனாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் தோத்தரிக்கப்பட்டவர். தேவரின் மனிதர் உருக்கமாக அன்பு கூர்ந்து முது ஒரே பேரான குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்வர தந்திருந்தேரே. அவர் சிலுவையில் ஒரே தினம் தம்மை ஏகபலியை ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணம் போதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாத்து செலுத்தும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டிருக்கிறாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்தீங்களா, வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவுறும்படி என்றார். அப்படிதான் போஜனை பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்களார் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவம் பண்ணி உண்டாமல் உங்களுக்காக நேர் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, முதுகுமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதல் நினைவு கூர்ந்து முது அடியார்களாகி நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் வருகை எதிர்நோக்கிறவர்களாக இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரை தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் முது பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டுமென்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும்
தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலையும் வளரும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றாட எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீவினைகளை ரசித்துக் கொள்ளவும். ராஜ்யம் மரணத்தை மகிமையும் என்றென்றைக்கும் நிறைவே. ஆண்டவருடைய திருப்பதியில் சேருவதற்கு நம்மில் எவ்வளவு பேரும் தகுதி இல்லை என்று உணர்ந்தவர்களாக, நமது இரட்சகரே நம்மை தகுதிப்படுத்துகிறவர், பரிசுத்தப்படுத்துகிறவர் என்பதை உணர்ந்து ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தும்படியான கிருபைகளை தரும்படியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து தாழ்மையின் விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவு இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணுக்கிகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரலர். ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சமுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிடிக்கிறப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? ஜெபம் செய்வோம். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகி நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, நேசகுமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை முதல்களாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தமுமாகிய ஞான ஆகாரத்தால் எங்களை திருப்தியாக்கியிருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து என்றுமுள்ள வாழ்வை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரமும் ஆத்துமாவும் ஆகிய எங்களை தூய உயிருள்ள பலியாக உமக்கு படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. நாங்கள் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாமல் கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்தெடுக்க எங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமடைய அருள் புரிவீராக. கடைசி நாங்கள் உமது இறை மக்கள் அனைவரோடும் உமது என்றுமுள்ள அரசு மகிழ்ச்சியை பெறத்தக்கதாக இவ்வுலகில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியானவரோடும் ஒரே கடவுளாய் என்றென்றும் வீற்றிருந்து ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். காலமெல்லாம் நித்தியமும் உண்டாக
எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தை காக்கடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்றும் என்னும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 264 பாமாலை 212 பாடுவோம். பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே. கீதம் 264 பாமாலை 212 பாடுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய திருச்சமூகத்திலே நாங்கள் உமோடு கூட ஐக்கியப்படும்படியாய் தந்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவகாலமெல்லாம் ஆண்டவருக்கு நற்கந்தங்களாக சாட்சிகளாய் விளங்க கிருபை தருவீராக. இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். உமது பிள்ளைகளுடைய தேவைகளையும் தனித்தனியாய் சந்தித்து நீர் ஆசீர்வதித்து அவர்களை மகிழ பண்ணுவீராக. அவருடைய வாழ்க்கையை கத்த செழிக்க செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கிருபைகளோடு கூட இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள்.